இன்றைய சிந்தனை. இறைவன் எங்களுக்கு தந்த வாழ்க்கை அற்புதமானது. நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்வியலிலே சிந்தித்து செயல்பட வேண்டிய சில விடயங்கள் உண்டு. அந்த சிந்தித்து செயல்படுகின்ற விடயங்கள் முதலிலே நாங்கள் எங்கள் ஊர், எங்கள் கிராமம், எங்களுடைய சமூகம் என்கின்ற ஒரு சிந்தனை எங்களுக்குள்ளே வர வேண்டும். நாம் வாழுகின்ற அந்த எங்களுடைய கிராமத்தையும் எங்களுடைய ஊரையும் நன்றாக செழிப்புற வைக்க வேண்டும் என்ற எண்ணம் அந்த ஊரிலே வாழ்கின்ற அனைவருக்கும் இருக்க வேண்டும். போட்டிகளும் பொறாமைகளும் எதிர்வினைகளும் ஒருபோதும் எங்களுக்கு நன்மைகளை செய்துவிடாது. எல்லோரும் சேர்ந்து நமது ஊர் தனித்துவமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மனதிலே கொண்டால் அது மாபெரும் வெற்றியாக அமைந்துவிடும். இன்றைய காலகட்டத்திலே ஒவ்வொரு கிராமங்களிலும் ஒவ்வொரு ஊர்களிலுமே வெளிநாட்டிலே இருக்கின்ற பலவர்களுடைய உதவிகள் மூலமாக அந்த கிராமங்களுடைய வளர்ச்சி மிக அபரிதமாக உயர்ந்திருப்பதை நாம் எல்லோரும் காணலாம். அதே நேரம் நாங்கள் ஒரு கிராமத்துக்கு ஒரு ஊருக்கு செய்கின்ற சேவைகள் அர்த்தபுட்டியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணமும் எல்லோருக்கும் இருக்க வேண்டும். தேவையற்ற விடயங்களுக்கு பணத்தை கொட்டி விரயமாக்கி அதை நாங்கள் பெருமை கொள்வதிலே எந்த விதமான அர்த்தமும் இல்லை. ஒரு கிராமத்துக்கு தேவையான முக்கியமான விடயங்களை நாங்கள் மனதிலே கொள்ள வேண்டும். ஒரு ஊரிலே பாடசாலை சிறப்பாக இருக்க வேண்டும். ஒரு ஊரிலே வாகிசசாலை நூலகம் சிறப்பாக இருக்க வேண்டும். ஒரு ஊரின் ஆலயம் சிறப்பாக இருக்க வேண்டும். இவையெல்லாம் ஒரு கிராமத்தின் முன்னோடியான வளர்ச்சி தருகின்ற எங்களுடைய கலாச்சாரங்களை மேன்மைப்படுத்துகின்ற மிக உன்னதமான கூடங்களாக அமைகின்றன. ஆலயம் சரி, பாடசாலை சரி, ஒரு நூலகம் சரி, அறிவுத் தேடல்களை தருகின்றவையாகவே இருக்கின்றன. இவைகள் ஒரு ஊருக்கு மிக முக்கியமானதாக இருக்க வேண்டும். நாங்கள் அதிலே கவனம் கொள்ள வேண்டும். அதற்குரிய கட்டமைப்புகள் நிர்வாகங்கள் சரியாக இருக்க வேண்டும். ஒரு ஊரினுடைய வளர்ச்சி இந்த மூன்றிலேயும் தான் தங்கியிருக்கின்றது. ஒரு ஆலயம் சிறப்பாக நெறி தவறாத ஆகம வழிபாட்டோடு அங்கு பூஜைகள் சரியான முறையில் நடைபெற்றால் அந்த ஊருக்கு மிக மிக நன்மைகள் கிடைக்கும். ஒரு பாடசாலை ஊரிலே சிறப்பாக இருந்துவிட்டால் அந்த மாணவர்களுடைய எதிர்கால கல்வி மேன்மையுறச் செய்யும். ஒரு நூலகம் ஊரிலே இருந்துவிட்டால் அது எங்களுக்கு அறிவுத் தேடலை தருகின்ற பாகிசசாலையாக நம் உள்ளத்தை தெளிவடைய செய்யும். இவையெல்லாம் ஒரு ஊருக்கு மிக முக்கியமான ஒரு காரணிகளாக அமைகின்றன. இவற்றை ஒவ்வொரு ஊரிலுமே நாங்கள் செம்மைப்படுத்த வேண்டும், மேன்மைப்படுத்த வேண்டும். அதற்குரிய அனுகூலங்களை சரியான முறையிலே செய்ய வேண்டும். இதுதான் ஒரு மனிதனுடைய கிராமத்தினுடைய வளர்ச்சிக்கு ஊன்றுகோலாக முக்கிய காரணிகளாக அமைகின்றன. எனவே அதை நாங்கள் எல்லோரும் தெளிவு கொண்டு செயல்படுத்த வேண்டும். இதை எங்கே எப்படி செய்ய வேண்டும் என்ற நல்ல சிந்தனையை முதலில் கொண்டு வாருங்கள். ஒரு பணத்தை ஒருவருடைய வாங்கி நாங்கள் ஒரு பணத்தை அதுக்கு முதலீடு செய்து ஒரு விடயத்தை செய்கின்றோம் என்றால் அந்த விடயம் காலங்காலமாக நமது இளம் சமூகத்துக்கு பயன்படுகின்ற வகையிலே அர்த்தபுஷ்டியாக அதை அமைக்க வேண்டும். பெருமைக்காகவோ அல்லது இவர் செய்தார் அவர் செய்தார் என்ற பேருக்காகவோ செய்வதிலே எந்த அர்த்தமும் இல்லை. நாம் செய்கின்ற அந்த விடயம் மீண்டும் மீண்டும் நம் இளம் சமூகத்தையும் நம் சந்ததியையும் வாழ வைக்கின்ற விடயங்களாக இருக்க வேண்டும். அதை நாங்கள் முதலே கொள்ள வேண்டும். தேவையற்ற விடயங்களை தவிர்த்து நல்ல விடயங்களுக்கு இதை செய்தால் அந்த ஊருக்கும் அந்த கிராமத்துக்கும் அது ஒரு எழுச்சியாகவும் முன்னுதாரணமாகவும் அமையும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை.